நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் நான் தொடர்ச்சியாக பல மாதங்களாக உங்களோடு என் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு நாளைய விழாவை ஒட்டி எங்களோட கத்தோலிக்க திரு அவையில் உலகமெங்கும் கொண்டாடப்படும் திருவிழா கிறிஸ்து ராசா. கிறிஸ்து ராசா இது அப்படி சொல்லியே மக்கள் பழகி விட்டார்கள். கிறிஸ்து ராசா, கிறிஸ்து ராசா, கிறிஸ்து ராசா கோயில். அதனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியாமல் அல்லது உண்மையான அர்த்தம் தெரியாமல், இது ஏன் இந்த ராசா வந்ததுன்னு தெரியாமல் ஒன்றுக்கு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம்னு சொன்னால் நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். கேள்வி கேட்குறவன் தான் தேடலுக்குரியவன். தேடலுக்குன்னு சொன்னால் கேள்வி கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஒன்றை மடக்குவதற்காக கேட்கும் கேள்வி அல்ல. ஒன்றை மடக்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும், அதுக்காக அல்ல. கேள்வி எதற்காக சொன்னால் ஒரு தேடல். இயேசு என்று சொல்கிற சொல்லுக்கும் கிறிஸ்து ராசா என்ற சொல்லுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கா? இயேசுடைய வாழ்க்கைக்கும் இந்த கிறிஸ்து ராசாவுக்கும் இடையே ஒரு முரண்பாடு இருக்கா? கேளுங்க. நானும் கேட்குறேன். நான் அப்படி கேட்டதுனாலே எனக்கு தோன்றிய சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதற்கு முன் நாளைக்கு படிக்கும் இந்த நற்செய்தியை ஒரு கால் படிப்போம். அதுதான் இந்த மூலம். இது புனித அருளப்பர். இன்றைக்கு நாங்கள் யோவான் என்று சொல்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். அதிலும் குறிப்பாக இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டம், உச்சக்கட்டம், இறுதிக்கட்டம். அவரை கைது செய்தார்கள். கைது செய்து அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். பல நாடுகளில் இருக்கிற அரசுகள் ஏற்கனவே ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கொண்டு போகாமல், நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாமல், எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இவருக்கு இந்த தண்டனை முடிவு செய்திருக்கிறார்கள். பிறகு ஒரு ஆளுக்கு ஒரு நாடகம் ஒன்று நடித்து காட்டுவார்கள், நாங்கள் நீதிமன்றத்தில் இப்படி குற்றத்தை கண்டோம் என்று. அதே நிலை இயேசுவுக்கு நடந்தது. ஒரு விசாரணையின்றி, அதுவும் தகுந்த விசாரணையின்றி அவருக்கு ஒரு பெரிய கேஸ். அதுதான் அந்த பின்னணி. அப்போ இயேசு இப்போ பிலாத்துக்கு முன்னால் நிற்கிறார். பிலாத்து ஒரு ரோமை நாட்டு, அவன் யூதன் அல்ல. பிலாத்து யூதன் அல்ல. பிலாத்து ரோம நாட்டுக்காக, ரோம நாட்டு சீசருக்காக இஸ்ராயலில் ஆட்சி செய்பவன். ஒரு கவர்னர் மாதிரி சொல்லுங்களேன். ஆனால் முழு அதிகாரம் அவனுக்கு இருக்குது இஸ்ராயலை ஆட்சி செய்வதற்கு. பிலாத்துவின் முன் கொண்டே கையளித்து விட்டார்கள். யார்? யூதர்கள். யார் இந்த யூதர்கள்? தலைமை குருக்கள். நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, சில வேளை நாங்கள் அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்க பார்க்குறோம். இல்லை, தலைமை குருக்கள். ஏன்னா தலைமை குருக்களுக்கு தான் இயேசு ஒரு பிரச்சனையாக வந்தார். தங்களுடைய இருப்பு ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டது. இப்போ சென்ற வாரம் தேர்தல் நடந்து முடிந்தது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அதுக்கு முதல் ஒரு உரை ஒன்று உங்களோட பகிர்ந்து கொண்டேன். குட்ட குனிபவனும் மடையன், குட்டுபவனும் மடையன். அந்த மடைத்தனத்திலிருந்து என்னை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாண சமூகம் வெளியால் வந்துட்டு, தமிழினம் வெளியால் வந்துட்டு. இனியும் கூட்ட நாங்கள் விடமாட்டோம். அதனால்தான் ஒரு சில பாரம்பரிய அரசியல்வாதிகள், அசைக்க முடியாமல் ஆட்சி செய்த அரசியல்வாதிகளை மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். மக்களால் முடியும். ஆனால் இயேசுவுக்கு நடந்தது அதுவல்ல. தலைமை குருக்கள் மக்களை தூவி ஏவி விட்டு, நீங்கள் பழிக்கு பழி கேளுங்கள், இவனுக்கு கொலை குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்படி கொத்த ஒரு சூழல் தான் இந்த தீர்ப்பு. பிலாத்துவுடைய தீர்ப்பு. அருமையான வாசகம். அருமையான வாசகம் என்று சொன்னால் ஒரு சுவையான வாசகம். சுவையான வாசகம். 33வது வசனம், 18வது அதிகாரம்.
பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, இல்லை மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று ஒரு கேள்வி கேட்டார். அருமையான கேள்வி. நீதான் இதை நினைத்து கேட்கிறியா, இல்லை மற்றவர்கள் யார், இந்த தலைமை குருக்கள், யூத மக்கள், அவருடைய ஒட்டு கேட்டு போட்டு சொல்கிறியா? நேரடியாக கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். அவன் உள்ளதை சொல்லிட்டான். நான் யூதன் இல்லைப்பா, உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. உன்னுடைய இனம் உன்னுடைய தலைமை குருக்கள் அவர்தான் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தானே இந்த குற்றத்தை சுமத்துகிறார்கள், நான் இல்லையே. நீ என்ன செய்தாய்? அவர்கள் இப்படி குற்றத்தை சுமத்துவதற்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல. அங்கே தான் பிரச்சனை. இயேசுவும் சில நேரங்களில் அந்த சொல்வது போல சொல்கிற பொழுது தான் ஒரு ஒரு பதட்டம், ஒரு மயக்கம் ஏற்படுது. ஆட்சி என்று சொல்ல பயன்படுத்திக்கிறார். எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்காதவாறு என்னை காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்துவுக்கு அது புரியலை. ஆட்சின்னு சொல்ல பயன்படுத்துகிறார். அப்போ இந்த உலகத்தில் ஆட்சி இல்லைன்னா வேற எங்கேயும் ஒரு ஆட்சி இருக்கோ? இஸ்ராயலில் தான் ஆட்சி இல்லைன்னா நீ இவன் வேறு ஆட்சியை பற்றி சொல்கிறானோ? வெளியால் இருக்கிற ஒரு ஆட்சி எங்கேயாவது, அது இன்னும் கொஞ்சம் கூட பயத்தை கொண்டு வரும். அப்படியானால் நீ அரசன் தானா? அதான் அந்த பிலாத்துக்கு புரியலைன்னு சொன்ன. ஓஹோ, அப்போ நீ அரசன் தான் சொல்கிறியா? ஆட்சின்னு சொன்னால் தானே, அப்போ நீ அரசன் சொல்கிறியா? இயேசு பதிலாக, அரசன் என்று நீர் சொல்கிறீர். அது உம்முடைய வார்த்தை ஐயா, என்னுடைய வார்த்தை அல்ல. உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. அதுதான் என்னுடைய ஆட்சி. என உண்மையை எடுத்துரைப்பது. எந்த கட்டத்திலும், எந்த கணத்திலும், எந்த சூழலும் உண்மைக்கு சாட்சி சொல்வது, உண்மையாய் வாழ்வது. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் என்றார். பிலாத்துவுக்கு மயக்கம் கூடிட்டு, சரி ஆட்சி என்று சொன்னார், அரசன் என்று சொன்னார், அது இல்லை என்று சொன்னார், இப்போ உண்மை என்று சொல்கிறாரு. இப்போ பிலாத்து கேட்டார், உண்மையா? அது என்ன? வாட் இஸ் த ட்ரூத்? வாட் இஸ் ட்ரூத்? இப்படி கேட்டபின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் எதுவும் காணவில்லை. நேர்மையானவன், கோழை ஆனால் நேர்மையானவன். இந்த பிலாத்துவுக்கும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த அரசு என்ற சொல் வந்தது. இறுதியாக இயேசுவை கல்வாரியில் அறைந்த பின்னர் அங்கே ஒரு நீங்கள் எடுத்து பார்த்துருப்பீர்கள், INJI என்று பார்த்துருப்பீர்கள். ஜீசஸ் ஆஃப் நாசரத் ரெக்ஸ் ஜூடியோரும், அதாவது நாசரேத்தூராகிய இயேசு யூதர்களின் அரசன். முதலாவது உலக யுத்தத்தின் பின் திருச்சபை ஒரு புது கோலம் கொண்டது, ஒரு ட்ரையம்படிசம், வெற்றி திருச்சபை, த ட்ரையம்பல் சர்ச். அதெல்லாம் இந்த பவனிகள் எல்லாம் வந்தது, ஆயர்கள் எல்லாம் இந்த முழு உடுப்போடு பார்த்துருப்பீங்க தானே. பெரிய நீண்ட தொப்பி, அங்கே செங்கோல், பெரிய உடுப்பெல்லாம் போட்டுக்கொண்டு ஒரு பெரிய பவனி வர்ற பொழுது சில போல் அந்த மேல் நாடுகளில் கதீட்ரலில் ஒரு அழகான ஆழமான மியூசிக் போடுவாங்க, மார்ச் மியூசிக். அது அப்படி வரைக்க ஒரு ட்ரையம்பல் சர்ச், வெற்றி திருச்சபை. அது இப்போ மாறிட்டு, அதை மாற்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது ரெண்டாவது வத்திக்கான் சங்கம்.
அதுவும் எங்களுடைய இன்றைய திருத்தந்தை தன்னை பாப்பரசர்னு கூப்பிட வேண்டாம், திருத்தந்தை என்று கூட கூப்பிட வேண்டாம், போப் பிரான்சிஸ் என்று கூப்பிட்டா அவ்வளவுக்கு எளிமையாக ட்ரையம்பல் சர்ச்சிலிருந்து இவ்வளவுக்கு எளிமையாக வந்துடும். அப்போ நாங்கள் இந்த கிறிஸ்து ராசாவை புரிஞ்சு கொள்ளணும். கிறிஸ்து என்றும் தன்னுடைய 3 வருட வாழ்க்கை வரலாற்றில் என்றும் தன்னை அரசன் என்று சொல்லியது கிடையாது. பிரார்த்தனை நீ சொன்னியா இல்லை மற்றவர்கள் உனக்கு சொன்னார்களான்னு கேட்டார். நான் சொல்லேன், என்னுடைய நிலையே வேறு, என்னுடைய பணியே வேறு, நான் உலகத்துக்கு வந்ததே வேறு நோக்கம், மக்களை மீட்க, மக்களுக்கு விடுதலை கொடுக்க. அந்த விடுதலைக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இது கொண்டு எங்களோட நற்செய்தியில் த கிங்டம் ஆஃப் காட், மோட்ச ராட்சியம் உங்களுள், மோட்ச ராட்சியம், ராட்சியம் ஆட்சி என்ற சொற்களை உருவமாக பயன்படுத்த பொழுது இந்த மயக்கங்கள் ஏற்படுகின்றன. இந்த மோட்ச ராட்சியம் என்றால் என்ன? கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் ஆட்சி உண்டு. என்ன ஆட்சி? உன்னை நீயே ஆளும் ஒரு நிலை. அதை விட உன்னை வெறுமையாக்கி, யோவானில் இன்னொருத்தில் சொல்லு, the truth shall make you free, உண்மை உன்னை விடுதலையாக்கும். எப்படிப்பட்ட உண்மை? உண்மையான நீ யார்? பொய்யான உன்னிலிருந்து உண்மையான நீ யார்? அந்த உண்மையான நீ யார் என்றதை நீ அறியும் பொழுது, உணரும் பொழுது, அனுபவிக்கும் பொழுது நீ அகத்தில் விடுதலை பெற்றவன். அதான் மீட்பு ரட்சணை. இப்போ த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லப்படுது, மோட்ச ராட்சியம் என்று சொல்லப்படுது. அந்த ராட்சியம் என்று சொல்ல வச்சு நாங்கள் ராசாண்டன்னு கொண்டோம். இந்த திருவிழா, இந்த கிறிஸ்து ராசாண்ட திருவிழா கொண்டு வரப்பட்டது 11ஆம் பத்திநாதர் போப், அதாவது போப் பயஸ் த 11th 1925ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்னே இருக்கையில் சில செயற்பாடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அதிகாரபூர்வமாக இருக்கையில் அது இடையில் வந்தது. இப்போ எங்களோட வீடுகளில் கிறிஸ்து ராசா படம் போட்டு நாங்கள் சிவங்கன்னு சொல்லி அந்த திருநாள் இந்த கிறிஸ்து ராசாவுக்கு இந்த வீட்டை ஒப்புவிக்கிறோம். இது பிள்ளையான்னு நீங்கள் கேட்கலாம். பிள்ளை இல்லை, அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். அந்த உடைய போடுறதான பிரச்சனை. அவர் ஒரு முடியை போட்டு ஒரு செங்கோலை கொடுத்து ஒரு கோப் மாதிரி போட்டேக்க தான் அந்த பிரச்சனைகள் வாரது. இதெல்லாம் வெளியால் மக்கள் போட்டது. ராசாண்டு பண்ணால் இப்படி சொன்னார்கள். ஆனால் கிறிஸ்து ராசா, கிறிஸ்து அரசர் வீட்டுக்குன்னு சொல்லி நாங்கள் படத்தை போட்டு அதில் அர்த்தம் என்ன? இந்த வீட்டுக்குள் இருப்பது கிறிஸ்து, இந்த வீடு மையமாக இருப்பது கிறிஸ்துவில், இந்த வீட்டில் வாழ்வோரெல்லாம் கிறிஸ்துவில் வாழ்கிறார்கள். கிறிஸ்து தான் இந்த வீட்டின் முதன்மை தலைவன். இதை நித்தமும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். சும்மா அந்த படத்தை அங்கே போட்டுட்டு அது முடியெல்லாம் போட்டு கிறிஸ்து ராசான்னு சொல்லி நாங்கள் வைக்கிறது, அது பெரிய கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கையோட ஒத்துப்போகையில். இயேசுவுக்கு தெரியும் சீடர்கள் தன்னை புரிஞ்சு கொள்ள இயேசுவுக்கு தெரியும். தான் ஏன் வந்தது என்பதை கூட சீடர்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை என்றது இயேசுவுக்கு தெரியும். அவர் வேறு ஒரு நோக்கத்தோடு தான் இயேசுவை பின்பற்றினார்கள். அதனால தான் சீடர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. எந்த நேரமும் யார் யார் தலைவன், யார் பெரியவன், யார் சிறியவன், இயேசுக்கு தெரியும். அதனால் தான் அவர் சொன்னார், உங்கள் பெரியவன் என்று யாரை நீங்கள் கருதுகிறீர்களோ அவன் சிறியவனாக வேண்டும், வேலைக்காரனாக வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த தெளிவாக சொல்ல இறுதி உணவின் பொழுது, ராப்போசனம் இறுதி உணவின் பொழுது அவர் தன்னுடைய உடைகளை எல்லாம் கலட்டி ஒரு சின்ன துண்டை உடுத்துக்கொண்டு வேலைக்காரனை போல, அந்த காலத்து வேலைக்காரன் அப்படி தான் இருந்திருப்பான். அதுவும் விசேஷமாக கால்கள் ஒரு வேலைக்காரன் அப்படி தான் இருந்திருப்பான். உடைகளை எல்லாம் அகற்றி ஒரு சின்ன துண்டை உடுத்தி கொண்டு சீடருடைய காலை கழுவினார். நான் ராசா இல்லை, நான் சேவகன். I came to serve you. The servant leadership. முதல் முறையாக
ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப் என்ற ஒரு புதிய முறையை, புதிய நிலைப்பாட்டை இயேசு அறிமுகம் செய்தார். த சர்வன்ட் லீடர்ஷிப். நான் தலைவன் இல்லை என்று இல்லை, நான் தலைவி, ஆனால் சேவகன், உங்களுக்கு பணிவிடை செய்பவன், வாழ்க்கையால் காட்டினார். அதன் பின் சீடர்களுக்கு தெளிவாக சொன்னார், நான் உங்கள் கால்களை கழுவியது போல நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவுங்கள். இதிலிருந்து பிறந்து நாங்கள் ஒரு புதிய தலைமத்துவத்தை திரு அவையிலும் சரி, துறவர சபைகளிலும் சரி, குருத்துவத்திலும் சரி கொண்டு வந்தது பெரிய தவறு. அது உண்மையல்ல. கிறிஸ்து எளிமை, நான் தாழ்ச்சி உள்ளவன், நான் தாழ்மை உடையவன். அவரே சொன்ன வார்த்தைகள், நான் உலகுக்கு வந்தது உங்கள் விடுதலை பாதையை காட்டுவதற்கு. உன்னை நீ புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு உண்மையான உன்னை கண்டுகொண்டு வாழ்ந்தால் நீ விடுதலை அடைவாய். இதுதான் இந்த உண்மையான செய்தி, இந்த கிறிஸ்து ராசாவுடைய செய்தி. மறந்து விடாதீர்கள். படங்களை பார்த்து, கோலங்களை பார்த்து, நாங்கள் போட்ட கோலங்கள், நாங்கள் கொடுத்த கோலங்கள், நாங்கள் கொடுத்த உடைகள், அவற்றை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. இதை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். விசேஷமாக மற்ற சமய மக்களுக்கு அவர்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளலாம். இந்த எளிமை, ஏழ்மை, தாழ்ச்சி, அதான் ஜேசு, அரசனல்ல. இத்தோடு இந்த உரையை முடித்துக்கொண்டு, இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்கள். இந்த ரெக்கார்டிங் அந்த ஒளிப்பதிவு செய்ததே ஒரு விடியார பயங்கர மழை, அதனால் சத்தங்கள் கொஞ்சம் பிரச்சனைப்பட்டிருக்கலாம், மன்னித்து கொள்ளுங்கள். மறுமுறை சந்திக்கும் மட்டும் விடை கூறி மறுமுறை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.